பனையூர் கேட்டு வாசல்ல நிக்க போறீங்களா? இல்ல உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற உங்களுக்கு எம்எல்ஏ வேணுமா? இல்ல நீங்க போய் பனையூர் கேட்டு வாசல் நிக்கிறது அப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. சினிமாவில் நடிச்சா போதாது, மக்களை சந்திக்கணும், தெரு தெருவா போகணும். அப்படி வருவாரா? தெரு தெருவா வருவாரா? உங்ககிட்ட ஓட்டு கேட்பாரா? ஓட்டு கேட்க கூட வராது. அதுக்கு பிறகு வந்து பாப்பாரா உங்களை? இல்ல, நீங்க தான் போகணும். கரூர்ல நடந்ததெல்லாம் தெரியல உங்களுக்கு. நடந்து அவங்க தான் போய் பார்க்கறாங்க, இவரு போய் பார்க்கல. இதெல்லாம் சிந்தியுங்கள். ஏதோ சும்மா பல 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 பலன் போட்டு எல்லாம் இருந்ததுன்னா அப்படி ஓட்டு போட்டுடணும். உண்மையானவர்கள் யார்? உங்களுடன் சேர்ந்து போராடுகின்றவர்கள், உங்களுடன் சேர்ந்து நிற்பவர்கள் யார்? பாட்டாளிகள் யார்? உழைக்கின்ற வர்க்கம் யார்? எல்லாமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. நெத்தியில வேர்வை வருகின்ற வேட்பாளர்கள் நின்று இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இளைஞர்கள் வந்தாங்க, சினிமாவில் நடிச்சாங்க, வந்தாங்க போனாங்க, எல்லாம் டாடா பை பை, அவ்வளவுதான். அங்க மேடையில இருந்து இந்த தொகுதியில போட்டிடுறார். அவர் வேன்ல வருவாரு, வேன்ல போவார், அவ்வளவுதான். இறங்க கூட மாட்டார். சிந்தித்து பாருங்க, அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை, உங்கள் தெருவில் ஒரு பிரச்சனைனா திலகபாமா அவர்கள் நேரா அங்க போய் உங்க வீட்டு வாசலில் நிற்பாங்க, உங்க தெருவில் அவங்க சண்டை போடுவாங்க. பிரச்சனை அப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக மக்களே, இந்த தொகுதி மட்டுமில்லை, இந்த பகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதி நல்லா இருக்கணும்.